இரண்டாவது வரியை பார்த்தோம்னா ஒலிவல் ஈந்தின் உலவையும் காட்டு. ஒலிவல், ஒலி, வல், ஈந்து, இந்த 3 வார்த்தைகள் அப்படின்னா ஒலி அப்படின்னா செழித்த, நல்ல செழுமையாக வளர்ந்த, உயர்ந்து வளர்ந்த. வல் அப்படின்னா வலிய, வலிமை வாய்ந்த, நல்ல ஸ்ட்ராங்கான, உறுதியான. ஈந்து, ஈந்து அப்படின்னா ஈச்ச மரம், அதாவது பாலை நிலத்தில் வளரக்கூடிய அந்த மரத்தை சொல்றார். ஒலிவல் ஈந்தின் உலவையும் காட்டு. இந்த ஈச்ச மரங்கள் இருக்கக்கூடிய, உயரமாக வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த வாழை நிலத்தில் காற்று சுழன்று சுழன்று அடிக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம தற்போதைய நிலையில் கூட வெயில் காலத்தில் வட மாநிலங்களில், குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வெப்ப காலம் நடக்கும் போது திடீரென சாயங்கால நேரத்தில் காற்றோடு சேர்ந்து மணல் துகள்கள் சேர்ந்து ஒரு பெரிய காத்து மாதிரி சுழந்து சுழந்து அடிக்கும். இது மாதிரியான ஒரு சூழலை, அந்த சூழல் அந்த பாலை நிலத்தில் இருப்பதை எடுத்து காட்டுகின்றார். முதல் வரியில பெருந்தன் குன்றத்து என்று பக்கத்திலே இருக்கக்கூடிய மலை குறிச்சிய சொல்றாரு. அது பக்கத்திலே இந்த அடுத்த வரியில பாலை நிலத்தினுடைய தோற்றத்தை சொல்கிறார். இது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாலை நிலம் அருகில் உள்ள இந்த குறிஞ்சி நிலம் திரிந்து உருவான பாலை நிலமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இந்த பாலை நிலம் உருவாகி கூடும். சோ ஒலிவல் ஈந்தின் உலவையும் காட்டு, உயர்ந்த ஈச்சமரங்கள் இருக்கக்கூடிய அந்த பாலை நிலத்தில் காற்று சுழன்று சுழன்று அடிக்கக்கூடிய அந்த சூழலில் என்ன நடக்குது என்று அடுத்த வரியில பார்ப்போம். அடுத்த வரி, ஆறுசல் மாக்கள் செம்மி எறிந்த அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொல்றாரு. இதுல ஆறுங்கிறது நம்ம ஆறு, நீர் செல்லக்கூடிய அந்த ஆறு. ஆறு செல், போகக்கூடிய செல்னா போகக்கூடிய. மாக்கள், பொதுவா மக்கள் அப்படிங்கிறது மனிதர்களை குறிக்கிறது. மாக்கள் அப்படின்னா பொதுவா விலங்குகளை குறிக்கிறது. நாம கூட மக்கள், மாக்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நம்முடைய தற்காலத்தில் கூட மிக அதிகமாக பயன்பாட்டில் உள்ள 2 வார்த்தைகள் என்று சொல்லலாம். ஆனா இங்க கவிஞர் வந்து, புலவர் வந்து மக்களை மாக்கள் என்கிறார். இதுல நான் யோசிச்சு பார்க்கும்போது 2-3 எண்ணங்கள் வந்தது எனக்கு. ஒண்ணு, உண்மையிலே இவர் மக்களை தான் இந்த பாடலில் சொல்கிறாரா இல்ல விலங்குகளை சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா காட்டுல எப்படி ஆறு போகுதோ அது போல விலங்குகளும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, வரிசையாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்தந்த விலங்குகளினுடைய இயற்கையை பொறுத்து, தன்மையை பொறுத்து அந்தந்த விலங்குகள் செல்லக்கூடிய ஒரு வரிசை முறை இருக்கும். அதனால விலங்குகளை சொல்கிறாரா அல்லது இந்த பாலை நிலத்தில் விலங்குகள், மனிதர்களை அடிக்கக்கூடிய விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்தில் செல்லக்கூடிய மக்களை இவங்க புத்தி இல்லாம, அறிவில்லாம, ஆபத்தை உணராமல் செல்கிறார்கள் என்ற அடிப்படையில் மக்களை மாக்கள் என்று சொல்கிறார்களா என்பது அவர்களுடைய கற்பனை வளத்திற்கு நான் விட்டு விடுகின்றேன். ஆனால் இந்த பாடலில் பல்வேறு தமிழர்கள் இதற்கு பொருள் சொல்லும் போது மக்களை குறிப்பதாகத்தான் சொல்கிறார்கள். ஆறுசல் மக்கள் சென்னி எறிந்த என்று சொல்ற. சென்னி என்றது, சென்னினா தலை. இது ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. இது எப்படின்னா, சென்னி அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. குறிப்பாக நான் வருகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்னி என்ற வார்த்தை இன்னும் பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, தலை என்ற அடிப்படை. அப்ப சென்னி எறிந்த, அந்த தலையை உடைத்த, தலையை தாக்கப்பட்ட தலை அப்படிங்கிற ஒரு பொருள்ல இங்க சொல்றாங்க. அதாவது ஆறுசல் மாக்கள் சென்னி எறிந்த, அந்த அந்த காட்டில் செல்லக்கூடிய, பாலைநிலத்தில் செல்லக்கூடிய மக்களுடைய தலையை அடித்த, அடுத்தவரில் புலியை பற்றி சொல்கிறார். இந்த மக்களை இரையாக உண்பதற்கு அடித்த என்ற ஒரு கற்பனையை சொல்லுகின்றார். இதை நான் எதுக்காக கற்பனை அப்படின்னு சொல்றேன்னா, பொதுவாக விலங்குகள், இன்னைக்கு நமக்கு விலங்குகளை பற்றிய ஒரு அறிவு என்பது மிகவும் உயர் நிலையில் இருக்கின்றது. இந்த
நிலையில் விலங்குகள், குறிப்பாக புலி என்பது எடுத்தவுடனே மனிதர்களை அடிப்பதல்ல, மனிதர்களை சாப்பிடுவதல்ல. அது வயது முதிர்ந்த காலத்தில் அல்லது ஒரு தடவை மனித ரத்தத்தை, மாமிசத்தை சுவைத்து அதற்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டால் தொடர்ந்து அது மேனிட்டர் என்று சொல்லுவாங்க, மனிதர்களை சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா எடுத்த உடனே காட்டில் இருக்கக்கூடிய புலிகள் மனிதர்களை அடிப்பதல்ல, மனிதர்களை சாப்பிடுவதல்ல. ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டு. அந்த விலங்குகளை மனிதர்கள் ஏதாவது அவர்களுக்கு துன்பம் விளைவித்தால், இன்னல் விளைவித்தால் மனிதர்களை தாக்குதல். இல்லை என்றால் விலங்குகள், குறிப்பாக புலி மனிதர்களை தாக்குவதல்ல. பட் இந்த 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 கவிதையில், இந்த இந்த பாடலில் புலவர் பெரும் பதுமனார் அந்த புலி மனிதர்களை, காட்டில் செல்லக்கூடிய மனிதர்களை தன்னுடைய தலையை தாக்கிய ஒரு கற்பனையை இங்கே கொண்டு வருகின்றார்.